future. இந்தமாரி வீடியோ என்ன நம்ம எப்படி கோபி? மேக் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் இந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகலாம். ஸோ அங்கே போயிட்டு அடாப் எக்ஸ்பிரஷன் ஆப்பையும் அதுக்கப்புறமா கீழே இருக்க பாருங்கள் சாட் ஜிபிடி ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேக்கு போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாட் ஜிபிடி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அதில் ஒரு ஸ்கிரிப்ட் மாரி இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஜோக்கை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட் தமிழ் ஜோக்குன்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு காப்பியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காப்பியை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டு வாய்ஸ் கன்வெர்ட்டருக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் தான் நம்ம இப்போ வாய்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். கரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. என்டர் யுவர் டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்கள். அங்கே காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோடனே லாங்குவேஜ் இருக்கு பாருங்கள் அங்கே. ஸோ அந்த லாங்குவேஜில் வந்து இதில் எல்லா லாங்குவேஜ் அவைலபிள் இருக்குது. நம்மளுக்கு தமிழ் வேணும் இப்போ. ஸோ தமிழில் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 வாய்ஸ் ஓவர் இருக்கும். ஒன்று லேடிஸ் வாய்ஸ் ஓவர், இன்னொன்று வந்து ஜென்ஸ் வாய்ஸ் ஓவர் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ கன்வெர்ட் நவுன்னு இருக்குது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 2 செகண்டில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது கீழே உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் இருக்குங்களா, ஆடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடாப் எக்ஸ்பிரஷனுக்கு போகலாம். ஸோ அடாப் எக்ஸ்பிரஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ நியூ ப்ராஜெக்ட் இது பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த குயிக் ஆக்ஷன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு போயிட்டு அனிமினேட் கேரக்டர் கொடுக்கணும். ஸோ அனிமினேட் கேரக்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய அனிமினேட் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த அனிமினேட்டை வச்சுக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்டுக்கு போகலாம். பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு எது தேவையோ அது வச்சுக்கோங்க. நிறைய பேக்ரவுண்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கோங்க. யூடியூப்பில் லேண்ட்ஸ்கேப்பு, இன்ஸ்டாகிராமில் போகிற மாதிரி அந்த ஸ்கேப்லாம் வச்சுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாய்ஸுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரௌசர்னு கீழே இருக்கு பாருங்கள், அதில் கொடுங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபைல் மேனேஜருக்கு போவோம். ஸோ நம்ம அங்கே டவுன்லோட் பண்ண ஆடியோவை இங்கே நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணோன்னே அதே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே கூட ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். டீச்சர், என்ன கோபி, உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் இருக்கே. ஸ்டூடெண்ட், அவங்க என் ஹேண்ட் ரைட்டிங்கே பதிக்காம சைன் பண்ணிருக்காங்க டீச்சர். அந்த டவுன்லோட் பட்டனை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. டீச்சர், என்ன கோபி, உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் இருக்கே. ஸ்டூடெண்ட், அவங்க என் ஹேண்ட் ரைட்டிங்கே பதிக்காம சைன் பண்ணிருக்காங்க டீச்சர்.